ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா நம்பர் சிஸ்டம் அண்ட் கோட்ஸ். டிஜிட்டல் டெக்னாலஜியில் மெனி நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னா பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெசிமலோட பேஸ் என்னன்னா அது வந்து 10, பைனரியோட பேஸ் வந்து 2, ஆக்டலோட பேஸ் வந்து 8, ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. டெசிமலோட டிஜிட்ஸ் என்னன்னா 0 to 9 வந்து டெசிமலோட டிஜிட்ஸ். பைனரியோட டிஜிட்ஸ் என்னன்னா 0s and 1, அதுதான் பைனரியோட டிஜிட்ஸ். தென் ஆக்டலோட டிஜிட் என்னன்னா 0ல இருந்து 7 வரைக்கும், அதுதான் ஆக்டலோட டிஜிட். ஹெக்ஸாவோட டிஜிட் என்னன்னா 0ல இருந்து F வரைக்கும். எப்படின்னா 10க்கு அப்புறம் 10ல இருந்து A, 11B, 12C, 13D அந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி வருவோம். ஓகே, இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டா என்ன பார்க்குறோம்னா டெசிமல் டு பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா டெசிமல் டு பைனரி. இப்போ ஒரு டெசிமல் நம்பர் 63 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதோட பைனரி நம்பர் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்படின்னு இப்படி ஒரு நம்பர் கொடுத்து பைனரி நம்பர் கேட்டாங்க அப்படின்னா இப்போ 63-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன வரும், 3 2 6, இந்த மாதிரி 31. இந்த வர ரிமைனிங்கை இங்கே நம்ம போட்டு வரணும். ரிமைனிங் 1 வந்ததுனால இங்கே போடணும், 0 வந்தாலும் நம்ம போடணும். இப்போ 31 வந்து 2ஆல் பண்ணும்போது 15 வரும். நெக்ஸ்ட் வந்து 15-ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வரும். 7-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரிமைனிங்ஸ் எல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும் ரிமைனிங்ஸ்லாம். தென் இங்கேருந்து நோட் பண்ணணும். இங்கேருந்து இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து 63க்கான ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட் வந்து 11111. இதுதான் வந்து ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட். இப்படி தான் வந்து ஒரு டெசிமல் கொடுத்து பைனரி கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் டெசிமல் டு ஆக்டல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். பைனரிக்கு வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம், ஆக்டலுக்கு வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் 8ஆல் இது பண்ணிட்டு என்ன ரிமைனிங் வேல்யூ வருதோ அதை எப்படி போட்டுக்கணும். இங்கிருந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ வந்து 63யோட ஆக்டல் ஈக்குவலன்ட் வேல்யூ என்னன்னா 77. டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து 16ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் ஹெக்ஸாடெசிமல். இப்போ டெசிமல்ல இருந்து எந்த நம்பர் சிஸ்டம் நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் எந்த வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் அதோட வேல்யூல இருந்து இப்போ பைனரினா நமக்கு பேஸ் ஆல்ரெடி தெரியும் 2, ஸோ அந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும். ஆக்டல்னா நமக்கு பேஸ் தெரியும் 8, அந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல்னா அதோட பேஸ் நமக்கு தெரியும் 16, அந்த வேல்யூவோட டிவைட் பண்ணணும். ஓகே, நான் இன்னொன்று இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து இங்கே 16ல் வந்து டிவைட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 316 போட்டு உங்களுக்கு வந்து 15 வந்து ரிமைனிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 315 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணக்கூடாது. 3 நோட் பண்ணிட்டு 15ஓட ஈக்குவலண்ட் வேல்யூ தான் நம்ம நோட் பண்ணணும். F இதை தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ 10 ரிமைனிங் வந்திருந்தது அப்படின்னா A நோட் பண்ணணும். இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம நோட் பண்ணக்கூடாது. நம்ம டெசிமல் டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வர்ஷன் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3F. இதை வந்து டெசிமல் கன்வெர்ட். ஈஸியான மெத்தட் என்னன்னா ஹெக்ஸாடெசிமலை ஃபர்ஸ்ட் பைனரியா சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படின்னா இப்போ 3F, F-ஓட ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட்டும் 3யோட ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட்டும் நம்ம நோட் பண்ணோம்னா இதுதான் இதுக்கு ஈக்குவலண்டான பைனரி டிஜிட். நமக்கு 3னா இதுல என்ன இருக்கு, 0011 நமக்கு தெரியும். Fனா 1111, இதுதான் வந்து இதுக்கான ஈக்குவலன்ட் பைனரி டிஜிட். தென் இந்த பைனரியை டெசிமல் கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படின்னா லாஸ்ட் டிஜிட்ல இருந்து Fல வந்து லாஸ்ட் டிஜிட்ல இருந்து 1 இந்த இதுல இருந்து போகணும். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ 1 × 2⁴. இப்போ பைனரினால இதோட பேஸ் 2னால நம்ம அதோட இது பண்ணிக்கிறோம் 1 × 2⁴. அதே மாதிரி நம்ம எக்ஸ்போனன்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம்.
1 into 2 power 1, 1 into 2 power 2, 1 into 2 power 3, 1 into 2 power 4, 1 into 2 power 5 அந்த மாதிரி நம்ம எக்ஸ்போனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வருது இல்லை, அதுதான் 3Fோட ஈக்குவலன்ட் பைனரி டெசிமல் டிஜிட். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஹெக்ஸாலேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஹெக்ஸா டெசிமல்லேருந்து நம்ம பைனரியை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த பைனரியிலேருந்து நம்ம டெசிமலுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆக்டல் டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஹெக்ஸா டெசிமல் ஆர் ஆக்டல் எதையுமே நம்ம வேற ஒரு நம்பர் சிஸ்டமோட கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டல் ஹெக்ஸா டெசிமல்லாம் பைனரி கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பைனரி கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ நம்ம அதை பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா பைனரியை எந்த இதுக்கு வேணாலும் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்டல் டு டெசிமல்னா 77. இப்போ வந்து 77 ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் வந்து 111. 7ஓட ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் வந்து 111. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பைனரி டு டெசிமல் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். எக்ஸ்போனன்ட் வச்சு 1 into 2 power 0, 1 into 2 power 1 அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர். இப்போ பைனரி டு ஹெக்ஸா டெசிமல் அண்ட் ஆக்டல் அதை நம்ம பார்க்க போகிறோம். பைனரி டு ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா இப்போ ஒரு பைனரி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா 4 நம்பரா பிரிச்சுக்கணும். ஸோ இங்க 4 நம்பர் பிரிச்சோம் அப்படின்னா 1111 வரும். இங்க வந்து 11 மட்டும்தான் இருக்கு. ஸோ 4 நம்பர் இல்லாதனால முன்னாடி 2 நம்பர் 0 போட்டுக்கிறோம். ஸோ 0011ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸா என்னதுன்னா 3, 1111ஓட ஈக்குவலன்ட் ஹெக்ஸா வந்து F. ஸோ நம்ம இப்படிதான் வந்து பைனரியை வந்து ஹெக்ஸா டெசிமலா கன்வெர்ட் பண்றோம். இப்போ பைனரியை ஆக்டலா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், 4 டிஜிட்டா நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இங்க வந்து ஆக்டலுக்கு வந்து 3 டிஜிட்டா பிரிக்கிறோம். இதுதான் டிஃபரன்ஸ். இங்க 3 டிஜிட்டா பிரிக்கும் போது 111க்கு 7, 111க்கு 7. ஸோ இந்த பைனரியோட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 77. இவ்வளோதான் நம்ம வந்து நம்பர் சிஸ்டமோட கன்வர்ஷனு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஜிக் கேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.